இன்றைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய வெற்றி வாய்ப்பை சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக பெருவாரியான வீரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ 1.5 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறது. இன்றைக்கு இந்த மண்ணின் மைந்தன் பெரியார் இந்த மண்ணுக்கு யார் என்று கேட்ட சீமான் அவர்கள் இன்றைக்கு தோல்வியை தெரிவிக்கிறார். ஏன்னு சொன்னால், நான் யாருடன் கூட்டணி அமைக்க மாட்டேன் என்று சொல்லி தனிச்சு களத்தில் நின்று திமுகவை வீழ்த்துவேன் என்று பரப்புரை செய்த சீமான் அவர்கள் இன்றைக்கு தமிழக மக்களாலும் குறிப்பாக ஈரோடு மக்களாலும் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அரசியல் முகவரி அற்றவராக சீமான் மாறியிருப்பது தமிழக மக்கள் அவர்கள் கொடுத்திருக்க மிகப்பெரிய சவுப்படியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில வாக்குச்சாவடிகளில் எத்தனை பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு இருந்த வாக்கை விட மிக கம்மியான வாக்குகள் சீமான் அவர்கள் வாங்கியிருப்பது மிகப்பெரிய பலத்தை அணி. உண்மையிலே அவர் இனிவாறு திருந்துவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அவர் திருந்துவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன் என்று சொன்னால், அவர் இருக்கக்கூடிய இடம் இன்னைக்கு RSS கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.